வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் பார்த்தோன்னா, நம்ம நவீனை வந்து கொன்று நம்ம சாமுண்டேஸ்வரி மீது பழிய போடுறதுக்கு சொந்த தங்கச்சியே நம்ம சந்திரகலா வந்து முடிவு பண்ணிடுறாங்க. சாமுண்டேஸ்வரியை கண்டிப்பாக வந்து உள்ளே தள்ளணும், ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும், அதுக்கு நவீன் தான் கிடச்ச சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து நவீனை வந்து சிவனாண்டி முத்துவேல் சேர்ந்து வெளுத்தெடுத்து அவங்க தலையில் அடி அடின்னு அடித்து ஒரு கட்டத்தில் உயிரையே பறித்து வந்து அவங்கள வந்து நவீன குண்டு தோண்டி அணக்க இல்லாமல் பொறிச்சிக்கிட்டு அதுக்கு அடையாளமாட்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வளையலை தூக்கி அங்கே கொண்டு சந்திரா கொண்டு கொடுத்து போடுறாங்கங்க. சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரியை பழி வாங்கிடணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய திட்டத்தை அரங்கேற்றிருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு ரொம்பவே வந்து எப்படியாவது இந்த நவீனை அடித்து உதைக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த ராஜா டிரைவர் பையன் வந்து நம்மளை கெட்டி வச்சு நம்மளை வெளுத்து வாங்கிட்டு போயிட்டான். நவீன் கூட நம்ம சண்டை போட்டு ஆனால் இந்த நவீன் மட்டும் வசமாக மாட்டுனானா தீர்த்து கட்டிடணும், நம்ம கொன்னுக்கிட்டு அந்த பழியை சாமுண்டேஸ்வரிக்கிட்ட போட்டுறணும் சித்தப்பா அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி சொல்ல, முத்துவேலு ஆமாம் மோனை, நீ கரெக்டாக தான் சொன்ன, அந்த சாமுண்டேஸ்வரியை வந்து இந்த மருமகனை கொண்டுக்கிட்டு மாமியாருக்கு மேலே ஏம்னா சாமுண்டேஸ்வரி தான் அந்த நவீனுக்கு மேலே வந்து வெறுப்பை காட்டிகிட்டு இருக்கால, இதனால இவ தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ப வைக்கணும். எல்லாத்தையும் துர்காவே சொல்லிடுவா, என் அம்மா தான் வந்து என் கணவரை கொன்று இருக்கணும், அப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு வந்து சந்திரா கிட்ட வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வலையில கொண்டு வா சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னங்க எங்கள் அக்காவோட வலையில கேட்குறீங்க? ஆமாம், உங்கள் அக்கால உள்ளுக்கு தள்ளதான், நம்மளுக்கெல்லாம் அவதானே வந்து ஒரு பெரிய எதிரியாக இருக்கா, இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள்? அதான் அந்த நவீனை வந்து கொன்னுக்கிட்டு உங்கள் அக்கா மேலே பழியை தூக்கிட்டு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நவீனம் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரவுடிகளை வச்சு தீர்த்து கட்டுறாங்க. தலையில் அடி அடி அடின்னு நம்ம சிவனாண்டியோ முத்துவேல நவீனுக்கு தலையில் அடித்து வெளுத்து வாங்கி ஒரு வகையில் வந்து நவீனுக்கு சுவாலியை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட குழி தோண்டிட்டு இப்படியே விடக்கூடாது, இவனை இங்கே புதைக்கணும், புதைச்சிக்கிட்டு அதுக்கு அடையாளமாட்டு இந்த வளையல்களை வந்து போடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம துர்கா வந்து நவீனை காணலை எப்போ வருவார் அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா படுவாவி சிவனாண்டி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானே சொல்லலாம். இங்கே சந்திரா ஒரு கூட்டு களவாணி வேலையை சொந்த அக்காளுக்கே துரோகம் செய்யதில் நம்ம சந்திரகலாவை அடிச்சிக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். வளையலெல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இது நல்லாவே தெரியும் துர்காவுக்கு, நம்ம அம்மாவோட வளையல்னி, அப்போது நம்ம அம்மா தான் இதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மாயே வெறுத்து ஒதுக்குவா. அந்த அளவுக்கு இது இருக்கணும் அப்படின்னு வந்து வலையில் தூக்கி கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம நவீனை புதைச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து இந்த சிவனாண்டி இந்த வளையல் செப்பல் நவீனோட செப்பல் எல்லாம் கிடக்குது. இதை பார்த்துட்டு அவங்க பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. நம்ம துர்கா, எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், என் கணவர் நவீனை வந்து இந்த எங்கள் அம்மா தான் வந்து எதையாவது பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து அவங்க அம்மாவை அந்த இடத்துல கொண்டு விட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இது சாமுண்டேஸ்வரி இல்லை, நான் எதுவும் பண்ணலை, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா தான் கண்டிப்பாக செய்திருக்கணும், இது அவங்களோட வளையல், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எங்கள் அம்மா கண்டிப்பாக செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியை குற்றவாளியாக ஆக்கி கொண்டு நம்ம துர்கா கொண்டு விட்டுருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை கொண்டு விட்ட உடனே நம்ம ராஜா வந்து இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு துர்கா, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி நவீனை வந்து கொண்டு வரேன் முன்னாடி, அதுவரை நீ பொறுமையாக இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி மாமா, உங்களை நம்புகிறேன், எனக்கு எப்படியாவது என் நவீன் வேணும் அம்மா, இல்லைன்னா உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து அழிச்சிட்டோம், இதுவே ஒரு பெரிய சாதனை தான், கண்டிப்பாக இந்த நவீன் வந்து திரும்ப வரப்போகிறதில்ல, அவன் இறந்துட்டான், ஆனால் இந்த கொலையில் வந்து குற்றவாளி கூண்டில் ஏறி அவள் ஜெயிலுக்குள்ளே கம்பி
என்ன போகிறது வேற யாரும் இல்லை, இந்த சாமுண்டேஸ்வரி தான். அவளை வந்து எப்படியாவது ஓரங்கட்டணும்னு காவல் இருந்துட்டோம். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம், மகளே வந்து சாட்சி சொல்லிடுவா. எங்கள் அம்மாவை வந்து தீர்த்து கட்டுனது என் கணவரை தீர்த்து கட்டுனது என் அம்மா தான் அப்படின்னு வந்து மகளே வந்து சாட்சி சொல்லி வந்து அவங்க அம்மா வந்து உள்ளுக்க போகிறது இதுதான் முதல் முறையாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நல்லாவே வந்து சந்தோஷப்படுங்கிறாங்க நம்ம சந்திரகலாமா. அக்கா, உன்னோட சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. நீ வந்து நவீனை கொன்னதுக்காக நீனே வந்து ஜெயிலுக்கு போக போகிற. உன்னோட இடத்துல இருக்க போகிறது நான் தான் இந்த வீட்டை ஆள போகிறேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நவீனை யார் என்ன பண்ணினாங்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எங்கே தான் நவீன் போயிட்டான், நவீனுக்கு என்ன ஆச்சு, ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து பார்க்குறாங்கங்க. நவீனை யார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு வந்து நம்ம நவீனை தேடி நாலாபுறமும் வந்து அழிஞ்சு ஓடுறாங்க நம்ம கார்த்தி. எப்படியாவது நம்ம துர்காவுக்கு நவீனை கண்டுபிடிச்சி கொடுப்போன்னு வந்து சொல்லியிருக்கோம். அதனால நவீனை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தேடி பார்க்குறாங்க. நிச்சயமாக இது சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும். சிவனாண்டி நம்ம நவீனை வந்து அடித்ததுக்காக, நம்ம வந்து அவனை அடின்னு அடித்து விழுத்ததுக்காக நம்மளை பழி வாங்கிறதுக்கு தான் இப்போ நவீனை வந்து அவன் என்னமோ பண்ணியிருக்கான். இது ஏதோ தப்பாக இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டிக்கு மேலே வந்து அவன் தான் சேர்ந்துருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி.